கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வேத வசனம் சங்கீதம் 89 அதிகாரம் 28 வசனம். என் கிருபையை என்றென்றைக்கும் அவனுக்காக காப்பேன், என் உடன்படிக்கை அவனுக்காக உறுதிப்படுத்தப்படும். I will maintain my love to him forever and my covenant with him will never fail. Psalm 89:28. இது நம்ம ஒரு சின்ன கதையை பார்த்துடலாமா? ஒரு சிறிய நகரத்துல ஜோனான்ற பையன் வாழ்ந்து வந்தானா. அவன் எப்பவுமே அவனுடைய எதிர்காலம் எப்படி இருக்குன்ற ஒரு குழப்பத்திலே இருப்பானா. ஒரு மாலை நேரம் அவன் மனசோர்ந்து வீட்டின் மேல் மாடியில் அமர்ந்து கொண்டிருந்தானா. என்னோட வாழ்க்கையா இவ்வளோ கஷ்டமா இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தானா. அன்று இரவு அவனுக்கு ஒரு கனவு வந்துதான். அவன் ஒரு இருட்டான காட்டுக்குள் நடந்து கொண்டிருந்தானா. பாதை தெளிவாகவே இல்லையா, காற்று பலமா வீசியதா, பயம் சூழ்ந்ததா. அப்ப திடீர்னு ஒரு பிரகாசமான ஒளி அவன் பக்கத்துல தோன்றியதா. ஒரு சத்தமான குரல் சொன்னதா, என் கிருபையை என்றென்றைக்கும் அவனுக்காக காப்பேன், என் உடன்படிக்கை அவனுக்காக உறுதிப்படும்னு. ஜோனாவின் மனம் முழுக்க அமைதி நிரம்பியதா. குரல் மீண்டும் சொன்னதா, நீ பாதையை பார்க்க முடியாத நேரத்துல கூட உன்னை நேசிக்கும் என் வாக்குத்தத்தம் ஒருபோதும் உடையாதுன்னு. அந்த வார்த்தைகள் கேட்டவுடனே அந்த இருண்ட காடு பொன்வொளி நிறைந்த அமைதியான புல்வெளியா மாறிச்சா. அவன் கனவிலிருந்து எழுந்தபோது அவன் ஒரு நிம்மதியை உணர்ந்தானா. வாழ்க்கையில் என்ன குழப்பம் வந்தாலும், படிப்பு, நட்பு, வீட்டில் உள்ள சிக்கல்கள், இதை எல்லாத்தையும் தாங்கி செல்லும் தேவனுடைய உடன்படிக்கை உறுதியா இருப்பதை அவன் புரிந்து கொண்டானா. இந்த நாள் முதல் ஜோனா எந்த சிரமத்தை சந்தித்தாலும் அந்த மென்மையான குரலை நினைத்து கொண்டானா. தேவனின் அன்பும் உடன்படிக்கையும் என்றுமே நிலைத்திருக்கும்னு. இதே போல தேவனின் அன்பும் வாக்குத்தத்தமும் நம்மள ஒருபோதும் தோல்வி அடைய விடாது. நம்ம குழப்பமா இருக்கிற நேரத்துல கூட அவர் நம்ம வழி நடத்தி உறுதியா தாங்குவாரு. ஆமென்.